மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? இது கேள்வியா இருக்கு. இந்த மனதினுடைய தன்மை புரிந்தாதான் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பார்க்க முடியும். இந்த மன அப்படின்னா நம அப்படின்னு முடியும். எப்படி? சிவ சிவ, வசி வசி, மன மன, நம நம. நமன்னா காலன், திருந்து விடுபவன். அதுக்கு ஒரு முடிவு உண்டு. மல்லிகை மலர்ந்தது, நறுமணம் வீசினது, 4 நாளில் மலர் இருந்தது, நறுமணம் இல்லை. அந்த மலரிலிருந்து அந்த நறுமணம் வீசும் பொழுது அதை நாம் தடுத்து விடவும் முடியவில்லை. அப்ப மலருக்கு மனமும் மனிதனுக்கு மனமும் நேரொத்ததனக்கான், இரண்டிற்கும் மூலம் இல்லை, உபமூலத்தோடு இருப்பது மூலத்தை பாதிக்கிறது. அதாவது மலரில் மனம் போல இந்த மனிதனில் மனம், இங்கு மலரில் நறுமணமாய், இங்கு இவனும் நரன் மனமாய். அப்ப அது காட்டாற்று பெருவெள்ளம். இது எதனுடைய மனம்னா உயிரினுடைய மனம். ஏன் இந்த மனம் மட்டும் இங்க மதம் பிடித்த யானை போல வீட்டு இருக்கிறது? இங்கு எவரும் அருகாமையிலே செல்ல முடியவில்லை. எல்லா மனிதர்களுமே அந்த இடத்துல சற்றும் கிடையாது, முற்றும் தடுமாறி போகின்றனர். ஏன்னா அது ஒரு உயிரின் மனமா இருக்கு. அந்த உயிர்ங்கிறது பரம்பொருள். அப்போ அது பரம்பொருளுடைய மனமா இருக்கு.